ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். இன்று உன்னிடம் இதை சேர்க்க வேண்டும் என்ற முடிவோடுதான் உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். இன்று நீ வேண்டியது எல்லாமே உனக்கு நிறைவேறும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த பிரச்சனைக்கும் நிம்மதியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயே, இந்த சூழ்நிலைக்கும் யார் காரணம் என்று உனக்கு தெரியுமா? உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு யாராக காரணமாக வேணுமானாலும் இருந்து போகட்டும். அதை பற்றி இப்பொழுது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உனக்கு பிரச்சனை தருபவர்களை பார்த்து கொள்வதுதான் இந்த சாயியின் வேலை. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை பார்த்து கொள்வது எப்படி இந்த சாயியின் பொறுப்போ, அதே போல உன்னை வேதனைப்படுத்துபவர்கள், உன்னை பிரச்சனைக்கு ஆளாக்குபவர்களை பார்த்து கொள்வதும் உன் சாயியின் பொறுப்புதான். ஆனால் உன் மன வேதனை, உன்னுடைய மன கஷ்டங்கள் அனைத்துக்கும் நீதான் பொறுப்பு. நீ மனதில் நிம்மதியில்லாமல் தவிப்பதற்கு நீயே காரணம். ஆம், உன்னுடைய மனம்தான் காரணம். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், நாம் இதை செய்தால் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்கள் என்று தேவையில்லாமல் மற்றவர்களை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு நீ குழப்பிக் கொள்வதால் தான் இந்த மன நிம்மதி உன்னிடம் இல்லாமலேயே இருக்கிறது. அது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல் இப்படி பாவனை செய்து கொண்டிருக்கிறாயா? உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன்னையே நீ தாழ்த்தி கொள்வதற்கு சமம். தாழ்த்தி கொள்வதற்கு நீ துணிந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். உன்னுடைய செயல்களுக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன் எண்ணங்களை மதிப்பு கொடுக்காமல் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்களோ என்று நீ மதிப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன் செயல்களும் நன்றாக நடக்காது. உன் எண்ணங்களும் எப்பொழுதுமே எதிர்மறையை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். அதை நினைத்து மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்பதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துவதையே வழக்கமாக வைத்திருக்கிறாய். நீ முன்னேற வேண்டும், வெற்றியடைய வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னுடைய இந்த எண்ணத்தாலே அழிந்து விடுகிறது. முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் எங்கிருந்துதான் வரும்? எப்படித்தான் வரும்? உன்னை பற்றி நீ முழுமையாக அறிந்திருக்கிறாய். அதேபோல் உன்னை பற்றி உன் சாயி அதிகமாகவே அறிந்திருக்கிறேன். இப்படி உன்னை பற்றி சொல்வதற்கு உன் சாயியை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அது போதாதா உனக்கு? உன்னுடைய அபிப்பிராயத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடு. மறந்தும் கூட மற்றவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை சிந்தனை செய்யாதே. சிந்தனை செய்துவிட்டால் உன் வாழ்க்கையே வீணாகிவிடும். உன் மன நிம்மதியை நீ கெடுத்து கொள்ளாமல் இருந்தால் இப்பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், அனைத்தும் உனக்கு சுபமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். இன்று உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். நான் நிறைவேற்றி தருகிறேன். இன்று உன் சோகத்தின் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரமே அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். வரவேற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால்
யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். இன்னும் சில மணி நேரமே உன் சோகத்திற்கான கடைசி நாள் என்று. முதலில் உன்னையே நீ நேசிக்க பழகு. உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை பின்பற்றிப் பார். உன் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை நீ கண்கூடாக காண்பாய், ரசிப்பாய். என்னுடைய வாக்கு நிச்சயமாக நீ உச்சத்தை அடைவாய். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டுக் கொடுத்ததும் இல்லை. என்னை விட்டு அவர்களை செல்லும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. எல்லாம் இனி உனக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. நல்ல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. நீ நினைப்பதெல்லாம் நடக்கப் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லை என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக பலிக்கப் போகும் வார்த்தைகளே. விரைவில் உன் சோகத்திற்கு ஒரு முடிவு வரும். விடியலில் உனக்கான நிச்சயமான சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வின் திருப்பு முனையை நழுவ விடாதே. உனக்காக இன்ப அதிர்ச்சி பல காத்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னையே நீ மாற்றிக்கொள். பின் உன் வாழ்க்கையை நீ சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம். உன் வாழ்வில் சந்தோஷம் சேர்க்கும் நபரை நீ நிச்சயமாக சந்திப்பாய். உன் வாழ்வில் திருப்பு முனையாக அது அமையும். அந்த நபரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ பயணிக்கப் போகிறாய். நல்ல திருப்பம் வந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்வில். உன் தீராத பிரச்சனை நிச்சயமாக முற்றிலுமாக தீரப்போகிறது. வெகு நேரமாக நான் இந்த வாக்கை உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகளாக நினைத்து விடாதே. சர்வ சத்தியமான வாக்கு, பலிக்கப் போகும் வாக்கு. நிச்சயமாக நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து நல்ல தகவல் உன்னை வந்து சேரும். நான் அதை மாற்றியமைப்பேன் உனக்காகவே. நல்ல நல்ல வாய்ப்புகளை நான் உனக்காக உருவாக்கி இருக்கிறேன். அந்த வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் உனக்கு காலதாமதம் ஆவது போல தெரிந்தாலும் அனைத்தும் உனக்கு நல்ல விதமாகவே முடியும் நேரம் வந்துவிட்டது. அந்த நல்ல நேரம் வந்தவுடன் நீ உன் சாயப்பாவின் அற்புதத்தை உணர்ந்து கொள்வாய். கூடிய விரைவில் உன் சாயப்பாவின் அற்புதத்தை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்காக வரும். இது உனக்கான ஆறுதல் வார்த்தை நிச்சயமாக இல்லை என் குழந்தையே. சத்திய வாக்கு, சத்திய பிரமாணம், பலிக்கப் போகும் வார்த்தைகளே. நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்கி நிற்காதே. நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. நான் உன்னைதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் கண்ணுக்கு புலப்படாத வகையில் ஒரு ஓரமாக நின்று கொண்டு எதையோ சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். ஏன் பிள்ளையே இப்படி தனியாக போய் மறைந்து கொண்டு நிற்கிறாய்? நல்ல செய்தியை, இனிப்பான செய்தியை உனக்காக தர நான் காத்து கொண்டிருக்கிறேன். வா, என் அருகில் வா. வந்து உனக்கு வேண்டியதை உன் அப்பா கைகளிலிருந்து பெற்றுக்கொள். அருகில் வா என் பிள்ளையே. இனி உன் சிந்தனை, உன் தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வீணாகி போய்விடும். தரம் தாழ்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நாய் குரைக்கிறதே என்று சிங்கமும் குரைக்க ஆரம்பித்தால் அது அசிங்கமாகிவிடும் அந்த சிங்கத்திற்கே. சிங்கத்திற்கு என்று ஒரு கம்பீரம் இருக்கிறது. அந்த கம்பீரத்திலிருந்து சிங்கம் இறங்கி வராமல் இருந்தால்தான் சிங்கத்திற்கு அது அழகாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்று தெய்வம் நினைத்தது எதுவுமே தடைப்படாமல் உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே, வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. நான் உன்னோடு உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை
எப்பொழுதும் மறந்து விடாதே என் பிள்ளையே. எப்பொழுதுமே விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள், ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய மனம், அது மட்டுமல்லாமல் உன்னை உருக்குலைய வைக்க வந்த சூழ்நிலைகள் எல்லாமே சிதறி உன்னை விட்டு ஓடப் போகிறது, உன்னை விட்டு விலகப் போகிறது. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்பாக நீ கிரீடத்தை சூடி கம்பீரமாக அந்த சிங்கம் போல் காட்சியளிக்கப் போகிறாய். கலங்காதே என் பிள்ளையே. மனதில் ஒரு உறுதி கொள். எது நடந்தாலும் அது சாயியின் பார்வையில்தான் நடக்கிறது, சாயியின் அனுமதியில்தான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டாலே போதும். நம் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இருக்காது. எது வந்தாலும், எதை உன்னை சூழ்ந்து இருந்தாலும் கூட அஞ்சி விடாதே. நான் உனக்கு கொடுப்பது அனைத்தும் நன்மைக்காகவே கொடுப்பேன் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. இனி நீ நன்றாக வாழ்வாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும். போனது போகட்டும், விட்டுவிடு. இன்று முதல் உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்குகிறது. இனிதான் என்னுடைய ஆட்டமும் ஆரம்பமாகிறது. இது உனக்கே புரிய போகிறது. நீயே என்னிடம் வந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்தி விட்டது சாயிநாதரே, நிகழ்த்தி விட்டீர்கள் சாயிநாதரே என்று எனக்கு நன்றி மேல் நன்றி கூறப்போகிறாய். நானும் அதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையின் வரவுக்காக. தனிமையாக இருக்கும் பொழுதுதான் நீயே உன்னை புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள். தனியாக இருக்கிறோமே என்று புலம்பி தவிக்காதே. நீயே உன்னை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை பாபா கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நடப்பது எல்லாம், நிகழ்வது எல்லாமே நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். அப்படி இருந்தால் எது நடந்தாலும் நீ மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுதானே. எதற்காகவும் தேவையில்லாமல் உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே. நடப்பது அனைத்துமே நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னுடைய கரங்களை என் கரங்களால் இறுக பிடித்து கொண்டு காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நீ தடுக்கி விழும் சூழல் வந்தாலும் உன்னை திசை திருப்பி சரியான பாதையில் சரியான அடியை எடுத்து வைக்க நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்று முதல் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகிறேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உன் சாயப்பாவிற்கு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட ஏன் உன் மனதில் தான் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? உன் எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறப் போகிறது. யார் உன்னை வெறுத்தாலும் கூட, யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கூட, யாரெல்லாம் உன்னை விட்டு விலகினார்களும் கூட, நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து கொண்டிருப்பேன். உனக்காகவே வேலை செய்து கொண்டிருப்பேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பது உனக்கு புரிகிறதா? யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக நீ வளர்ச்சியடைந்து, மென்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை பெறப்போகிறாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கிறேன். உன்னை என்னுடைய உயிராய் நான் எப்பொழுதும் காத்து கொண்டே இருப்பேன். நீ வாயை திறந்து என்னிடம் சொல்ல முடியாத வேதனைகளையும் நான் கண்களை திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சொல்லிதான் அனைத்தும் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, என்ன வேதனை என்பது ஒரு தகப்பனுக்கு தெரியாதா? கவலைப்படாதே. கூடிய விரைவில் உன் கண்ணீரை துடைப்பேன். உன் வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவேன். உன் மன போராட்டத்திற்கெல்லாம் ஒரு மருந்தாக நானே இருப்பேன். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய வேதனையான வார்த்தைகளை அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்குமே கேட்காது என்று நீ உன் மனதில் புலம்பிக் கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களையும் உன் அப்பா கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறேன். உன் மனதில் என்ன ஓடுகிறது என்பது உன் அப்பாவிற்கு தெரியாதா? மற்றவர்கள் என்னை வேதனைக்கு ஆளாக்கி கொண்டே இருக்கிறார்களே என்று கவலையே படாதே என் வைரமே. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். உனக்காக நான் அவர்களுக்கு பதிலை கொடுப்பேன்.
காலத்தால் அவர்களுக்கு நல்ல பதிலை கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வேண்டும். இந்த நம்பிக்கையை மட்டும் உன் மனதில் அழித்து விடாதே. நீ பொறுமையாக இரு. அனைத்தையும் நான் மாற்றுவேன். நான் மாற்றிக் காட்டுகிறேன். போனது போகட்டும். இது நாள் வரை உன் வாழ்வில் முடிந்ததை எல்லாத்தையும் முடித்துவிடு. முடிந்துவிட்டது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. இன்று முதல் உன் வாழ்வில் மாற்றத்துக்கும் அதிசயங்கள் நடக்கப் போகும் அந்த நல்ல நிமிடம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனிதான் உன் சாயப்பாவின் ஆட்டம் ஆரம்பம். இனி உன் சாயப்பா ஆடப்போகும் ஆட்டத்தை பார்த்து, உன் வாழ்க்கையில் நிகழப்போகும் மாற்றத்தை பார்த்து மெய் சிலிர்த்து நிற்கப் போகிறாய். நீ இது நாள் வரை கண்ணீர் சிந்தியது எல்லாமே போதும். நீ விரும்பியவற்றை நீ விரும்பியவாறே நான் உனக்கு தரப்போகிறேன். ஆச்சரியம் உனக்காக நிறையவே காத்திருக்கிறது. உன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் குறைந்து நீ விரும்பியதை நீ விரும்பியவாறே அடையும் நேரம் நெருங்கிவிட்டது. எளிதாக அனைத்தையும் அடைந்து விடலாம். திட்டமிட்டு நீ செயல்பட்டால் மிக எளிதாகவே அனைத்தையும் அடைந்தே விடலாம். மரம் பட்டுப்போய் தன்னுடைய அழகை இழந்து நின்றால் பறவைகள் கூட அந்த மரத்தை தேடி வருவதில்லை. அதேபோல் நன்றாக வாழ்ந்தவர்கள் கெட்டுப்போனால் அவர்கள் உறவுகள் கூட அவர்களை மதிப்பதே இல்லை. நாம் உதிக்கும் வார்த்தைகளில், நாம் கூறும் சொற்களில் ஒருவர் நிம்மதியடைந்தால், ஆறுதல் அடைந்தால் அது கூட ஒரு தர்மம்தான். அந்த தர்மத்தை முடிந்த அளவு செய்து கொண்டே இரு மற்றவர்களிடம். அவ்வளவுதான், முடிந்துவிட்டது வாழ்க்கை என்று நீ நினைத்த உன் வாழ்க்கையை நான் தொடங்கி வைப்பேன். தைரியமாக இரு. கன நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. நீ கஷ்டம் என்று கூறும்போது, மனவேதனை என்று உரைக்கும் போது உன்னை தேடி வருகிறது பார் ஒரு உதவி. அதை வைத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள். மீதி இருக்கும் மகிழ்ச்சியை நான் உன்னை தேடி வரவழைக்கிறேன். அதுவரை கிடைத்திருக்கும் இந்த மகிழ்ச்சியை, கிடைத்திருக்கும் இந்த நிம்மதியை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். அதே போல நீ என்னுடைய பிள்ளையாக, என்னுடைய குழந்தையாக, என்னுடைய பொக்கிஷமாக, என்னுடைய பக்தனாக கிடைத்தது நான் செய்த அதிர்ஷ்டமே. உன்னுடைய பாதையை நான் தான் வடிவமைத்து கொடுத்தேன். உன்னுடைய பாதையில் நீ நடப்பதற்கான உன்னுடைய அடியையும் நான் உனக்காக எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன். உன் பாதையில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் நான் அதை தகர்த்து எறிந்து உனக்கு முன்பாக சென்று அனைத்தையும் உனக்கு சரி செய்து வைத்திருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே. நான் வளர்ந்து விட்டேன். நான் சிறு குழந்தையல்ல. நான் என்னுடைய அடியை எடுத்து வைக்க வேண்டாமா? ஏன் எனக்கு முன்பாக சென்று அனைத்தையும் செய்கிறீர்களே என்று கேள்வியும் சில சமயம் என்னிடம் வந்து கேட்கிறாய். இந்த நிமிடம் உன் மனதில் என்னென்ன ஆசைகள் ஓடிக்கொண்டிருப்பது என்பதை சற்று சிந்தித்துப் பார். உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது என்பதை சற்று நிதானமாக சிந்தனை செய்து பார். நீ என்னதான் வளர்ந்தாலும், என்னதான் வெற்றியை அடைந்தாலும், கோபுரத்தின் உச்சியில் உட்கார்ந்திருந்தாலும் நீ எனக்கு குழந்தைதானே? அப்படி இருக்கும் பொழுது உனக்கான அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் உன் தந்தையாகிய உன் சாயி தேவாதானே? உன் மனதை காயப்படுத்தி, உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை துன்பம் அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். காலம் அவர்களுக்கான நல்ல பதிலை கொடுக்கும். பொறுத்து கொண்டிரு. அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நானே சர்வாதிகாரி. சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று சொல்லும் என் பிள்ளையே, அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. ஆக வேண்டிய வேலையை பார்த்து கொண்டிரு. நடக்க வேண்டிய காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உனது வார்த்தைக்காகத்தான் உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். இனி அனைத்தையும் நான் செய்வேன். என்னிடம் உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது அனைத்தையும் நீ சொல்லிதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றில்லை.
நீ மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பது நீ சொல்லாமலேயே உன் அப்பா அறிந்து கொள்வேன். ஆனாலும் உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய அதீத நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு என்று நான் சொல்கிறேனே தவிர அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிடு என்று நான் கூறவில்லை. நீ மனதில் நினைத்து கொண்டிருப்பதை நீ சொல்லாமலேயே அறிந்து கொண்டு அனைத்தையும் உனக்கு தகுந்த மாதிரி மாற்றியமைக்கும் வேலையை தான் நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது, நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னுடைய பார்வையை மீறி எந்த தவறோ தீங்கோ உன்னை நெருங்கவே முடியாது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா? சாத்தியம் இல்லாததை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கிறது என்பதை நீ நம்புகிறாயா? நம்புகிறாய் என்றால் அனைத்தையும் என் காலடியில் வைத்துவிடு. நம்பவே முடியாத மாற்றத்தை உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நீ காண்பாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. உன்னுடைய அம்மாவாக உன்னுடைய அப்பாவாக என் கண்களுக்குள் வைத்து உன்னை நான் காப்பேன். உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் நான் உனக்கு அனைத்தையும் செய்து முடிப்பேன். நீ என்னை பார்ப்பதற்கு முன்பாக நான் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. நான் உன்னை சரியான பாதையில் வழி நடத்துவேன். நீ தினமுமே என்னை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, அனைத்துமாக உன் சாயப்பாவை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று சாயியை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் என் பிள்ளை மீது எப்படி கோபப்படுவேன்? என் பிள்ளைக்கு தேவையானதை வணங்காமல் நான் எப்படி விட்டு விடுவேன்? அனைத்தையும் வாரி வாரி வழங்கி உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை சிந்தித்து சிந்தித்து அதை செயல்படுத்தி உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா இருக்கும் பொழுது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ எதையெல்லாம் செய்திருந்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்ளும் சமயத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்குவேன். சகிப்புத்தன்மை இல்லையென்றால் உன்னுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சகித்து கொள்ள பழகிக்கொள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீ எதிர்நோக்கி காத்திருந்த செய்தி இதுதானே என் பிள்ளையே? அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய், எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்து கொண்டுதான் வருகிறேன். பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்? எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே எனக்கு புரியும் என் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள்.
இந்த உலகத்தில் அனைத்திற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அனைத்திற்குமே இறைவன் ஒரு எல்லை வைத்திருக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்காதா? அந்த மனிதனில் உனக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்யும். உன் கஷ்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன் துயரங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன்னுடைய மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும். எல்லையே இல்லாத இன்பமும் எல்லையே இல்லாத துன்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிக பெரிய மாயை. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களையும் போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனநிலையையும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன என்ன ஓட்டங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் உனக்கான நேரம் வரும்பொழுதுதான் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம். நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம். நீ விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம். நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். எல்லாம் அமைத்து கொள்ளலாம். ஆனால் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்னும் சில மணி நாட்களே. நீ காத்திருந்த செய்தி இதுதானே? உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றம் நிகழும் பொழுது உன் மனதில் ஏற்படும் எண்ணங்களும் அது மட்டும் அல்லாமல் நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உனக்கு சாதகமாகவே முடியும். உன்னிடம் இருந்து நான் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதைவிட பல மடங்கு ரெட்டிப்பு மடங்கு உனக்கு அதற்கு ஈடான பொருளை கொடுப்பேன் என்பதை நான் பல முறை உன்னிடம் அறிவுறுத்தியிருக்கிறேன், கூறியும் இருக்கிறேன். அதற்கான பொறுப்பு என்னுடையது. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கண்ணீரை வீணடிக்காதே. என் தங்கமே, அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு. என்னிடம் வரும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதில்லை. துன்பம் மட்டுமே நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. எனவே என் கண்மணியே, தைரியமாக இரு. எந்த நேரத்திலும் மனதை அலைப்பாய விடாமல் நம்பிக்கையோடு இருந்துவிடு. உன்னுடைய பிரச்சனை என்றாவது தீரும். அந்த நாள், அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாம். எப்பொழுதுமே அமைதியாய் இருந்துவிடு. என்னுடைய அறிவுரையையும் வாக்கையும் எப்பொழுதுமே மறக்காதே. பொறுமையாக காத்திரு. உன் பொறுமைக்கான நல்ல பதில் உனக்கு இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாமே. குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் சோகங்களையும் சுமக்க துவாரகா மாயியில் நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுதும் எல்லா நேரமும் எல்லா நொடியும். எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் துணிந்து போராடிக்கொண்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. அதே மாதிரி மற்றவர்களின் மனதை புண்படும்படி கடும் சொற்களால் அவர்கள் மனதை காயப்படுத்தாதே. உன் மன பாரத்தை எல்லாம் முழுவதுமாக என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு செலுத்திவிடு. நான் அனைத்திற்கும் தயாராக இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ படும் வேதனை அனைத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் உன்னை நான் நிச்சயமாக விடுதலை செய்வேன். இது நாள் வரை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட வேதனை எல்லாமே போதும். காலத்தின் கட்டாயம் உன்னுடைய கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறாய். இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து முற்றிலுமாக நான் உன்னை விடுவித்து விட்டேன். அந்த நல்ல நாள் இன்றுதான். மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை
சர்வ நிச்சயமாக பெறுவாய். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கும் பொழுது வீணாக உன் கண்ணீரை வீணடிக்காதே. நல்லது மட்டுமே நினை, நல்லதை பற்றி மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே செய். உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் உனக்கு வந்திருக்கும் அந்த கஷ்டத்தை எப்படி மீள்வது, அந்த கஷ்டத்தை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் என்னை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே உனக்கு தெரியாமல் நான் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன்.